ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன குக்கிங் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் வறுத்து அரைச்ச மசாலா போட்டு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆகணும். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக தட்டி வச்ச இஞ்சி, ஒரு பல் ஃபுல்லாக ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு உதிரியாக பிரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு ஒரு 6 நீட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் தான் சேர்ப்போம், மற்றபடி நம்ம காஞ்ச மிளகா தான் சேர்க்கணும். ஒரு 6 நீட்டு மிளகா எடுத்துக்கிறேன், காஞ்ச மிளகா. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடுங்க. நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகும்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு அது கூட சேர்த்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லியையும் 2 தேங்காய் பத்தையும் அருந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு, அப்புறம் கல்பாசி கொஞ்சோண்டு எடுத்து அதையும் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு எல்லாமே நல்லா கொஞ்சம் நேரம் மாறும்போது கருக விட்டுறக்கூடாது. இந்தமாரி பொன்னிறமாக வரும்போது ஸ்டவ்லேருந்து இறக்கி அதை அம்மியில் எடுத்து அரைச்சிக்கலாம். நான் அம்மியில் அரைச்சிருக்கேன், நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சலாம் அந்த கடாயிலேயே குழம்பு தாளிச்சிக்கலாம். வறுத்த கடாயிலேயே அதில் கடாய் நல்லா சூடாயிட்டுனா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு, ஒரு அன்னாசி பூ, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 5 பல் உரித்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக, அதை எடுத்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிட்டக்கப்புறம் கழுவி வச்சுருக்க சிக்கனு கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா தண்ணி விடும்போது மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறிட்டு இது கூட மஞ்சத்தூள் சிக்கனும் நல்லா கிரேவியாக ஆகணும். தண்ணி எல்லாம் வற்றட்டும். அந்த சமயத்தில் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி முன்னாடியே போடாதீங்க, இப்படி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை சேர்த்துட்டு இது கூட நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகா 2 எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடயே வதக்கிட்டு இது நல்லா வதங்கிடுச்சின்னு தெரிஞ்சோடனே ஒரு 2 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் அதை எடுத்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க. நல்லா கிளறிட்டு இது நல்லா மிளகாத்தூள் பச்சை வாசனை போகணும், அதெல்லாம் நல்லா கிளறி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா கிளறி விட்டு அப்படியே விட்டுருங்க அடுப்புலையே கொஞ்ச நேரம், அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்குன்னு பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். சைட்லலாம் எண்ணெய் லைட்டாக வருதா, இந்தமாரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். கிண்டிகிட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. ஸ்டவ்வை ஃபாஸ்ட்லேயே வச்சு செய்யுங்க. பாருங்கள் நல்லா கறி சுண்டிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் சால்ட் உப்பு தான் சேர்த்துருக்கேன் நான், ஏன்னா அதில் நம்ம தண்ணி அதிகமாக ஊற்ற மாட்டோம். தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தால் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்ற மாட்டோம் அவ்வளோவா, இல்லைன்னா நம்ம கல் உப்பு சேர்த்தா அது அங்கங்கே அப்படியே இருக்கும். அதனால நான் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, அதையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். சிக்கன் நல்லா சுண்டும் போது சேர்த்துடணும். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இதுவும் நல்லா கொதி வரணும். அந்த பச்சை ஸ்மெல்லு நம்ம ஏற்கனவே வறுத்துருக்கோம், அந்தளவுக்கு அடிக்காது, இருந்தாலும் அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகணும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்போ தான் நல்லா பாருங்கள் கிரேவியாக ஆகிடுச்சு. அங்கங்கே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், கொதிச்சு. அது நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற சமயத்தில் லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி மல்லி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அடுப்புலேயே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா குக் ஆகும். அது மசாலாலாம் பச்சை வாசனை அடிக்காது, சூப்பராக இருக்கும். எல்லாமே ஒன்றோட ஒன்றா மேரினேட் ஆகும். சிக்கனு இதெல்லாமே நல்லா கிளறி விட்டுட்டேன். நல்லா அடுப்புலேயே வச்சுக்கிறேன். நான் ஒரு 10 மினிட்ஸ் நான் அப்படியே வச்சுருந்தேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுங்க அடுப்பை, நான் அடி பிடிச்சிரும். நான் தண்ணியே சேர்க்காமல் நான் வதக்கியிருக்கேன். கறியில் வந்ததில் அந்த தண்ணியை வச்சே வதக்கினேன், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தா கொஞ்சம் சுவை கம்மியாகிற மாதிரி இருக்கும்.
இப்படி செஞ்சு பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் நல்லா கிரேவியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது, உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்லேருந்து இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு பார்த்தேன் நான், உப்பு கரெக்டாக இருந்துச்சு. நான் போட்டது உப்பு நல்லா கரெக்டாக போட்டுருங்க. ஏன்னா குழம்பு கொதிக்கும் போதே நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த சூட்டாக எல்லாத்துலேயும் கரைஞ்சி சூப்பராக இருக்கும். நீங்கள் குழம்பு இறக்கிட்டு அப்புறம் உப்பு கம்மியாக இருக்குன்னு போட்டிங்கன்னா அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அடுப்பில் இருக்க சொல்லியே உப்பு பார்த்து வேணும்னா போட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு சாப்பாடு போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்றலாம். நான் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தேன், சூப்பராக இருக்குன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. இதை தட்டில் போட்டு நான் தான் சாப்பிட்டு பார்த்தேன் ஃபஸ்ட்டு. சூப்பராக இருந்துச்சு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்கள் வீட்லேயே எல்லாருக்கும் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இதை செஞ்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி செய்யுங்க, பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. இந்தமாரி வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். மசாலா கடை மசாலா சேர்க்காது, இன்னும் நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.